இடைவேளை தொடர்ந்து மீண்டும் கிறிஸ்துமஸ் தம்பதிகளுடன் உங்களையும் இணைத்துக் கொள்கின்ற நேயர்களை நீங்களும் அழைப்பில் வாருங்கள். இந்த கிறிஸ்துமஸ் தம்பதிகளை நீங்கள் மகிழ்விக்கவும், உங்களை தம்பதிகள் மகிழ்விக்கவும், நீங்கள் இருவரோடும் இணைந்து கொண்டு நானும் மகிழ்வாக இருக்கவும் இந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டு அல்லது பங்கு பெற்றி கொண்டிருக்கிறோம். நல்லது. இப்போ நாங்கள் பாட்டெல்லாம் பாடி கதை நீங்கள் எல்லாம் நடிப்பீங்கள், பாடுவீங்கள், இதெல்லாம் கலையோட சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இதெல்லாம் அப்படி ரத்தத்தில் அப்படியா கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் புழுக விட மாட்டாங்க. அப்படி ரத்தத்தில் ஊறி பாஞ்சு வருதுன்னு சொல்ல பார்த்தேன். ரைட், அதெல்லாம் ரத்தத்தில் ஊறட்டும். இப்போ நாங்கள் எல்லாரும் தமிழர்கள், ஆனால் அதிகமாக தமிழ் கதைக்கிறது நாங்கள் குறைவு. எல்லாம் ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் கலந்து கதைச்சு ஒரு வகையான தங்கிலீஷ் எல்லாம் எங்கள்கிட்ட வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்கள்ட்ட எல்லாத்துக்கும் ஃபீல் அப்படி இருக்குது. நாங்கள் இப்போ அந்த ஒரு 2 நிமிஷம் நீங்கள் எல்லாரும் என்னோட தமிழில் மட்டும் கதைக்கணும். அது பற்றி சின்ன ஒரு காம்படிஷன் உண்டு, போட்டி உண்டு. அது தம்பதிகளாக இல்லை, எல்லாத்துலேயும் சேர்ந்து நிற்கலாம். சரிப்பா, 80 வருஷமாக சேர்ந்து இருந்தது காணும். கொஞ்சம் தனியாக விடுங்கோ சுதந்திரமா. இப்போ இருந்தாலும் கொஞ்சம் தனியாக இருக்க வேணும். என்ன எல்லா ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அப்படி ஒரு விருப்பம் இருக்குது. எத்தனால அதான் கேட்டு இருக்கிறேன். விட்டாச்சு, இது தலைக்கு வந்து தலைப்பாயோட போட்டு பண்ண மாதிரி அப்படியோ சரி விட்டாச்சு, கலட்டி விட்டாச்சு. அப்படியே முடிஞ்சுது, விஷயம் முடிஞ்சுதான். சரி, இப்போ நாங்கள் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொன்னால் 2 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து என்னோட தமிழில் மட்டும் கதைக்க வேணும். நிபந்தனைகள் என்னென்னு சொன்னால் ஆங்கில வார்த்தையில் பாவிக்கக்கூடாது, ஆம் அல்லது இல்லை என்று சொல்லக்கூடாது, தலையாட்டக்கூடாது, 10 செகண்ட்ஸுக்கு மேலே மௌனமாக இருக்கக்கூடாது, ஒரு சொல்லில் விட சொல்லக்கூடாது. வந்தேன் போனேன் ஒரு சொல்ல விட சொல்லக்கூடாது. 5 நிபந்தனைகள் இருக்குது. திருப்பி சொல்கிறேன். ஆம் அல்லது இல்லை சொல்லக்கூடாது, 10 செகண்டுக்கு மேலே மௌனமாக இருக்கக்கூடாது, ஆங்கில வார்த்தையில் கதைக்கக்கூடாது, ஒரு சொல்லில் விட சொல்லக்கூடாது, தலையாட்டக்கூடாது. சரிதானே? இவ்வளவு தான். இந்த 2 நிமிஷம் நீங்கள் என்னோட தமிழில் காய்ச்சிட்டீங்கன்னு சொன்னால் என்ன நாங்கள் என்ன இப்போ கின்னஸ் புத்தகத்தில் பதிய போகிறோமா? இல்லை, ஒரு சின்ன கைதட்டி உங்களை அவருக்கு சந்தோஷப்படுத்தி விஷயம் எங்களுக்கு. சரி, அப்போ காதல் பரிசொண்ட பக்கத்தில் வச்சுக்கொண்டு சின்ன பிள்ளை நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. சரி, அப்ப சின்ன கைதொட்டு தந்து வேணுமெண்டா நாங்கள் கின்னஸ் புத்தகத்தில் பதியாட்டியும் தீபம் ரெக்கார்ட்ல அப்படி பதிஞ்சு வச்சிருக்கிறோம். நன்றி. சரிதானே? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ராஜ், நீங்க தொடங்குறீங்களா? நீங்கள் தமிழ்ல புலி, சிங்களத்தில் வேங்கை அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ட்ரை பண்ணுவோம். சரி, ரைட். 2 நிமிடங்கள். சரியா? ஸ்டார்ட் ஆனீங்க. ஸ்டார்ட். நான் ஆங்கிலத்தில் கதைப்பேன், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ்ல சொல்லணும். ரைட், ஸ்டார்ட். ராஜ், என்ன மாதிரி கிறிஸ்மஸ் என்ன கிஃப்ட் எழுது கிடைச்சதா? 2-3 கிடைத்தது. 2-3 கிடைச்சது. என்னென்ன கிஃப்ட் கிடைச்சது? எனக்கு ஒரு உடை கிடைத்தது. ஒரு அவலம் தான் கிடைச்சது. உடையா? உடை. சரி, இப்போ நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போனீங்களா? கோயிலுக்கு போனோம் நாங்கள். கோயிலுக்கு போய் என்ன கும்பிட்டீங்களா? என்ன நடந்தது? அதுக்குள்ள போதிச்சுட்டு வந்தேன். போதிச்சுட்டு நீங்க போதுகிறா? சரி, உங்களுக்கு என்ன ஃபேமிலி விசிட்டிங் எல்லாம் வந்த என்ன எப்படி? நாங்கள் விசிட் பண்ணோம். விசிட் என்ற ஆங்கில வார்த்தையை 1 நிமிடத்துக்குள் பாவித்து வெற்றிகரமாக இந்த போட்டியிலிருந்து தப்பி சென்று விட்ட ராஜுக்கு நேர்களை நாங்களும் ஒரு கைதட்டை கொடுப்போம். அடுத்து வாசுகி, தயாரா? உண்மையாகவே தயாரா? இல்ல, நீங்க இப்ப இங்கிலீஷ் கதைக்கலாம், என்ன தொடங்க இல்லை. ரைட், சொல்லுங்க வாசுகி, உங்களோட லவ் பற்றி சொல்லுங்க. நீங்க இவரை சந்திக்க இருந்த அந்த எப்ப முதல் அவரை சந்திச்சீங்க? காதல் 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 காதலிலே சாதல் சாதல் சாதல். இப்ப நீங்க என்ன யார் இது எழுதினது? பாரதியாசனா? யாருக்கு தெரியும்? உங்களை காதல் ஜோடியை கண்ட அப்புறம் எனக்கு அப்செட் ஆகிட்டு. சரி, என்ன உங்களோட ஹனிமூன்ல எங்க போனீங்க? நாங்க வந்து மாலைதீவு போனோம். மாலத்தீவுல என்ன இடங்கள் இருக்கு சொல்லுங்க. மாலைதீவுல மாலை இருக்கு. நாங்க சின்னொரு தீவுக்கு போனோம். சின்ன தீவு. சரி, இப்போ இவர் உங்களுக்கு முதலா ஏதாவது ஒரு 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 நல்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருப்பாரு. என்ன தந்தார்? எனக்கு ஒரு விலை உயர்ந்த கடிகாரம் தந்தவர். கடிகாரம்? என்னத்துக்காக? கடிகாரத்தை வச்சு என்ன சார் நீங்க டைம்? ஏனெண்டா இவர் சொல்ற நேரம் எல்லாம் நான் நேரத்துக்கு போக மாட்டேன். அப்ப நான் நேரத்துக்கு வரணும். ஏன் லேட் ஆகுற நீங்க? சும்மா அப்படித்தான். சும்மா அப்படித்தான். என்ன நீங்க அவருக்கு என்ன படிவான உணவுகள் தயாரிச்சு கொண்டு போறதா? இல்லாட்டி மேக்கப் நடப்பு காட்டத்தான். கொஞ்சம் காத்து கொண்டு இருக்கட்டும். சரி, நீங்கள் அந்த மேக்கப் பண்ற எவ்வளவு நேரம் எடுக்கும்?
எனக்கு 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நல்ல 10 மினிட்ஸ் தானே ஆங்கிலம் பேசிவிட்டேன் என்பது கூட தெரிவதற்கு நல்லது. அவருக்கும் ஒரு கைதட்டை கொடுத்து விடுவோம். என்றால் அவரை விட ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணியிருக்கீங்க. நல்லது. அடுத்து புவனேஸ்வரி பார்ப்போம். ஓல்ட் இஸ் கோல்ட் என்று சொல்வார்கள். உங்களோட விஷயத்தை பார்ப்போம். சரி, நீங்கள் சொல்லுங்களேன். இவர் என்ன உங்களோட அரைவாசி 50-50 என்று சொன்னீங்க. காதலும் பேச்சும் அதை பற்றி சொல்லுங்க. சுவாரஸ்யமான ஏதாவது இவரை சந்திக்க எங்க நடந்த? இவரை நான் சந்திக்கவில்லை, அவர் அவர் என்னை சந்திப்பார். 2 பேரும் வகுப்பறையில் சந்திப்போம். வகுப்பறையில் இருவரும் ஒன்றாக கல்வி கற்றபடியால் ஒரே பாடசாலையில் ஒரு 5 வருடங்கள் இவர் கல்வி கற்ற ஒரே கிளாஸ் ரூம்ல கிளாஸ் ரூம். நன்றி. ஆண்டி டீச்சர் இல்ல, அப்ப நான் பரவாயில்ல. போட்டி இல்லாம உங்களோட போட்டி இல்ல. சரி சரி. அப்ப அன்றைக்கு என்ன செய்யறோம், நாங்கள் அந்த வகுப்பறை கிளாஸ் ரூமுக்கு கையை தட்டி விடுவோம். போனா போகுதண்டு விட்டியான்னு நடராஜா. இப்ப என்ன, நீங்க ஒரு ஆள் தான் அந்த ஆண் வர்க்கத்தினுடைய ஒரு மானத்தை காப்பாற்ற புறப்பட்ட சிங்கம் என்றவரை காப்பாற்ற பார்க்கிறோம். நீங்கள் இதை வின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கருப்பு தங்கமே என்று சொல்லுவீர்கள். வைரங்களே நேரம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? தொடங்கலாம். ரெடி. சரி, நடராஜா, நீங்கள் உங்களுக்கு என்ன வாகனம் டிரைவ் பண்ண பிடிக்கும்? எனக்கு வாகனத்தில் பார்க்க நடந்து திரிவது தான் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு தூரம் கிட்ட நடப்பீங்க? எவ்வளவு நேரம் நடப்பீங்க? எவ்வளவு தூரம் நடப்பேன், அந்த நேரம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 20 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு? ஒரு 45 நிமிடங்கள். 45 நிமிடங்கள். சரி, எங்க வீட்டிலேருந்து எங்கே போய் வர நீங்கள்? வீட்டிலிருந்து கடைகளுக்கு சாமான்கள் வேண்டுவதற்காக போய். என்னென்ன சாமான்கள் வேண்டும்? நீங்கள் எத்தனை தரம் மாதத்தில் நீங்கள் ஷாப்பிங் செய்கிறது? நான் அநேகமாக ஒவ்வொரு நாளும் போய் வருவது உண்டு. ஒவ்வொரு நாளும் ஷாப்பிங்? என்ன அப்படி நீங்கள் ஸ்டாக் பண்ணி வைக்கிறீங்களா விட்டு? நடப்பதற்காகவே நான் சாமான்களை குறைத்து தான் வேண்டுவேன். நடந்து கையில் கொண்டு வரது? கையிலும் கொண்டு வருவேன், பையிலும் கொண்டு வருவேன், சில வேளை தோளிலும் வைத்து காவுவேன். ஏனென்றில் நான் அது போன்ற நீங்கள் ஸ்ரீலங்காவில் நடந்தபடி சொல்றீங்களோ இல்லாட்டி லண்டன் அப்படி சொல்றீங்களா? நான் இலங்கையில் செய்தவற்றையே இங்கேயும் மீண்டும் செய்கின்றேன். என்னென்ன விஷயங்கள் இலங்கையில் செய்தீங்க? நீங்கள் இப்பொழுது சொன்ன சாமான்கள். நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு சரியான விருப்பம் உண்டு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். விளையாட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு, அன்றும் உண்டு. எப்படியான விளையாட்டில் உங்களுக்கு விருப்பம்? எனக்கு எல்லா விதமான விளையாட்டும் பிடிக்கும். அநேகமாக மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகளில் எனக்கு கூட ஆர்வம். யுத்தத்தை பற்றி தான் உங்களுக்கு உடம்புக்கு வந்து முழு உடம்பும் வேலை செய்யக்கூடிய மாதிரியான விளையாட்டு. வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு? உங்கள் போன்றவுடன் கதைப்பதில் எனக்கு மிகவும் ஆர்வம். 2 நிமிடங்களை முடித்துக்கொண்ட நடராஜா, நன்றி. கருப்பு தங்கமே வந்தேன். நன்றி நேயர்களே. உங்களுடைய அழைப்புகளும் இந்த வேளையில் எங்களுடன் இணைந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடன் நீங்கள் தமிழில் பேசுங்கள், தமிழில் மட்டும் பேசுங்கள் என்று அப்படி உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். இப்போ தமிழில் பேசுகிறது கிணறு கஷ்டப்படுத்த மாட்டோம். நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு இந்த மகிழ்வோடு, இந்த குடும்ப தினத்தினுடைய கிறிஸ்துமஸ் சம்பதிகளுடைய இந்த மகிழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இன்றைக்கு எல்லாரும் இனிமேல் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டை வந்திருப்பீங்க. பாக்ஸிங் டே, கடைகள் எல்லாம் பூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி முடிஞ்சிருக்கும். ஒரு நேரில் அழைப்பில். வணக்கம்.